உயிர்ப்ப உளரல்லர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். இந்த திருக்குறள் தான் விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 2 படத்தோட போஸ்டர்லேயும் ஒரு காமனான ஒரு விஷயம். பாரதியார் பாட்டு எப்போவுமே கான்டெம்ப்ரரி டைம்ஸில் நிறையா இடத்துல புரட்சிக்காகவும் இல்லை அவங்களோட எண்ண ஓட்டத்துக்காகவும் நிறைய இடத்துல இடம்பெற்றிருக்கு. வெற்றிமாறன் மாதிரி திருக்குறளிலிருந்து பகை தீர்க்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து இந்த குறள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்மளோட பகைவரை இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அவனை அழிக்காமல் விட்டோன்னா மூச்சு விடுற நேரத்தில் நம்மளை அடிச்சிருவான் அப்படின்ட்டு. எனக்கு இது பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, உருவு கண்டு எல்லாமே வேண்டும்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இவெல்லாம் சின்ன பையன்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அவனை விட்டுட்டோம் அப்படின்னா அவன் சிறப்பாக செஞ்சிருவான் அப்படின்ட்டு. விடுதலை 1 கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விடுதலை 1 எனக்கு இந்த குறள் கனெக்ட் ஆனது எப்படின்னா, குமரேசன் ஒரு சாதாரண பிசி. ஸோ அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும். நான் இந்த குறளுக்கே ரிவர்ஸான ஒரு பொசிஷன் எடுத்து நான் இதை பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி பார்ட் 2ல் எனக்கு இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுதுன்னா, அவர் சொல்கிற இந்த கம்யூனிச சித்தாந்தங்கள் அவர் சொல்கிற அந்த வன்முறையாக இருக்கட்டும், வன்முறைங்கிற அது மட்டும்தான் எங்கள் பாஷை இல்லை, ஆனால் அந்த பாஷையும் பேச தெரியும் அப்படின்ற டைலாகாக இருக்கட்டும், இதை கனெக்ட் பண்ணுற வகையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான் இந்த திருக்குறளை வச்சு ஒரு படத்தை கனெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல கான்டெக்ஸ்டாக இருக்குது படத்துக்கு. கரெக்டு. எனக்கு ஒரு ஃபன்னி நோட்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த குறளை கேட்டோன்னா நானி படம் தான் ஞாபகம் வருது. அந்த படத்துலேயும் ஹீரோ ஒரு துச்சமாக நினச்சி வில்லன் கொண்டுருவார். கொண்டதுக்கப்புறம் ஈயா தான் திரும்ப வருவார். ஸோ மற்றவங்க எல்லோரும் இன்ஃபேக்ட் வில்லனே ஈயை ரொம்ப அசால்ட்டாக தான் நினைப்பார். கடைசியில் தான் பார்த்தா வி வில் கெட் டு நோ வாட் தட் ஈ இஸ் ரியலி கேப்பபிள் ஆஃப். அந்த எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்குதுன்றதை நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு இது டக்குன்னு ரிலேட் பண்ண முடிஞ்சுது இந்த படத்தோட. டிசம்பர் மந்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிலீசஸ் இன் காலிவுட்னு பார்த்தீங்கன்னா விடுதலை 2, சீக்வல் ஆஃப் விடுதலை 1 விச் ரிலீஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் மார்ச் 2023. அது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம், நிறைய விவாதங்களை ஏற்படுத்தின ஒரு படம். அதுக்குள்ளே என்னெல்லாம் அவர் சொல்ல வந்திருக்காருன்றதை டீகோட் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட பேர் முயற்சி பண்ணி அவருமே நிறைய இடத்துல அதுக்கான விளக்கங்களை கொடுத்து நிறைய சித்தாந்தங்களை பேசின படம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன ஒரு டயலாக்ல இருந்து கூட ஏகப்பட்ட சித்தாந்தங்களோட வெளிப்பாடை நம்மளால் கவனிக்க முடிய அளவில் ரொம்ப ஒரு டைட் பேக்டான ஒரு படம், டீட்டெயில்ட் அண்ட் மெட்டிகுலஸ் என்னை பொறுத்த வரைக்கும். வெற்றிமாறன் கிட்ட ஒரு தடவை கேட்டப்போ உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டப்போ என் படம் தான் என் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அது நான் விசாரணையில் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ரொம்ப தீர்க்கமாக எடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே அப்ரெஷர் அப்ரெஸ்ட் அப்படின்னு அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு சைடு வச்சுருப்பார். ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டாங்களோ அவங்களோட குரலாக அவரோட படம் இருக்கும், அவங்களோட உரிமைகளுக்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் 1ல் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி இருந்தது. எல்லா ரீதியான அதிகாரத்தையும் எதிர்க்கிற மாதிரி ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து அவர் அங்கங்கே அவரோட கதையை ஸ்பின் பண்ணது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது தான் வெற்றிமாறன் சார்கிட்ட ரொம்ப நல்ல விஷயமே. அது விடுதலை 1ல் பஞ்சமே இல்லை. விடுதலை 2 நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஹைப்டப்பானது. அவரோட எல்லா சீக்வல்ஸ், அதாவது பொட்டன்ஷியலி சீக்வல் மூவிஸ் எல்லாமே ஹைப்டு தான். ஸோ வடசென்னைக்கு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விடுதலை நல்ல வேலையாக அவர் விடுதலை போதுமான அளவுக்கு ஃபுட்டேஜ் பார்ட் 1லேயே எடுத்து அதனால் கொஞ்சம் நிறையா ஃபுட்டேஜ் இருந்தனால இப்போ ஒரு ப்ரீ பிளான்டாக பண்ணனால அது இப்போ நமக்கு கிடச்சிருக்கு, அன்லைக் வடசென்னை 2. ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லர் கட்டில் அந்த ஒரு 2 minutes 40 seconds இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் கட்டில் எனக்கு பார்த்தது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒன்ட்ட கூட சொல்லியிருப்பேன், அன்புவின் எழுச்சி மாதிரி இது வாத்தியாரின் எழுச்சி. எப்படி பெருமாள் வாத்தியாராக மாறினார் அப்படின்ட்டு. ஃபண்டமெண்டலாகவே இந்த முதலாளித்துவத்துக்கு எதிரால தான் இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இவரும் அந்த லைன்லேயே அந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தா அவர் அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டிருப்பார், ஏதோ ஒரு மில்லில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆரம்பம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டில் பார்த்தா அவர் பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்கும். இன்னொரு கட்டில் பார்த்தா அந்த கொற்றமடை ஆரம்ப பாடசாலைக்கு முன்னாடி அந்த சேரும் சகதியில் ஒரு உருவம் படுத்திருக்கும். அது பெரும்பாலாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் எப்படி ஒரு வாத்தியாராக இருக்கவர் மில்லில் வேலை செய்கிறாரா, இல்லை மில்லில் வேலை செய்கிறவருக்கு வாத்தியாராக இருக்காரா, அந்த கனெக்ஷன் எப்படி அவர் வெற்றிமாறன் சார் ஸ்பின் பண்ணுறாரு, இல்லை
அந்த முதலாளித்துவ கொள்கைக்கு எதிரானது வந்து எப்போவுமே எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் வெற்றிமாறன் சார். ஸோ அதனால் இது எல்லாத்துக்கும் வேணும்னா ஒரு அவேர்னஸ் வேணும், ஒரு எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்னா அது கல்வியால் தான் கொண்டு வர முடியும்ட்டு இவர் வாத்தியாராக மாறுறாரா, வாத்தியாராக மாறி அதனால் எதுவும் பண்ண முடியாதனால திரும்ப இதாக மாற. நம்ம பேசிக்கிட்டே போகலாம், நம்ம எவ்வளோ வேணும் பேசிக்கிட்டே போகலாம். விடுதலை பாகம் 2க்கு வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்தது பாகம் 1 தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை பாகம் 1 வந்துட்டு நான் விசாரணையின் ஒரு விரிவாக்கமாக தான் நான் பார்த்தேன். எக்ஸ்டென்ஷன் விடுதலை பாகம் 1 இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விசாரணை பாகம் 2. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விசாரணை பாகம் 3 பாகம் 4ன்னு வெவ்வேறு தலைப்புகள் வச்சாலும் விசாரணையோட தாக்கம் அவரோட படங்களில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதாவது விசாரணையில் படத்தில் ஏன் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, விசாரணையில் வெறும் ஒரு 4 வாழ்வாதாரமே இல்லாமல் வெளியூரில் போய் கஷ்டப்படுற ஒரு 4 சின்ன பசங்க எப்படி அதிகாரத்தோட வேட்டையாடுதலுக்கு ஆளாகிறாங்கன்றது தான் விசாரணையோட மெயின் கோரு. ஆனால் அதே இதை மேக்னிஃபை பண்ணி, அஃப்கோர்ஸ் இது நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்றப்ப ஒரு கிராமமே எப்படி அந்த அதிகாரத்துக்கு பலியாகுதுன்றத ரொம்ப வந்து ரத்தமும் சதையுமாக காமிச்சது தான் வந்துட்டு விடுதலை பாகம் 1. அதனால தான் நான் வந்து இந்த விசாரணையோட இதாக பார்க்குறேன். எல்லாமே விசாரணையில் இல்லாத எந்த விஷயமுமே விடுதலையில் இருக்காது. எல்லாமே அந்த வன்முறையாகட்டும், அவங்களை எவ்வளோ அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க, எப்படி ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்க, எப்படி ஒருத்தனை வந்து பார்த்தே ஜட்ஜ் பண்ணுறாங்க, அவனை பற்றி தீர விசாரிக்காமல் அவன் விசாரணையில் கூட அவன் மேலே ஒரு கேஸை போட்டு ஃப்ரேம் பண்ணி கடைசியில் தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. ஆனால் விடுதலையில் வந்துட்டு ஒருத்தனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலையா, இல்லை இவன் பார்த்தா இவன் வாத்தியார் ஆளாக தான் இருப்பான், இல்லை இவன் அந்த ஊரை சேர்ந்தவனாக தான் இருப்பான், செல்லியமந்தூருக்கு ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செகண்ட் தாட் கூட இல்லாமல் அவனை சுடுறது, அந்த ஒரு வயசான அம்மாவோட ஒரு பொண்ணை சுடுறதாகட்டும், தமிழரசியோட அந்த பாட்டியை சுடுறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்னை வந்து பயத்துக்குள்ளாக்குன ஒரு படம் தான் விடுதலை. எல்லாருக்குமே வந்துட்டு இப்போது நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நம்மளையும் சுட்டு கொண்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சர்வைவல் ஃபியரை உண்டாக்குன ஒரு படம் தான் விடுதலை பாகம் 1. ரொம்பவே டீட்டெயில்டாக வெற்றிமாறன் சார் படத்தை பொறுத்த வரைக்குமே முதல்ல களம் தான் பேசும், அதுக்கப்புறம் தான் கதை பேசும். ஜாகிரஃபி வரைக்கும் ஜாகிரஃபி ரியலி மேட்டர்ஸ் டு ஹிம். அதாவது ஆடுகளத்தில் எப்படி மதுரையோ, பொல்லாதவனில் எப்படி வடச்சென்னையோ, வடச்சென்னையில் எப்படி வடச்சென்னையோ, அதே மாதிரி விடுதலையில் வந்துட்டு அருமபுரிங்கிற ஒரு நார்த் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தை எடுத்து அதோட வாழ்வியல், அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அதோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும், மலைகளில் எப்படி அவங்க வசிக்கிறாங்க, போயிட்டு வராங்க, போக்குவரத்து, அதில் எப்படி போலீஸ்காரங்க வெளியூர்லேருந்து போகிற சில போலீஸ்காரங்க அங்கே எப்படி அடாப்ட் ஆகிக்கிறாங்க, அவங்க அங்கே எப்படி கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு, சமையல், படுத்து தூங்குகிற இடம், அப்புறம் வேறு என்ன, இந்த மாதிரி நிறைய அவங்க வாழ்வியலுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல், அதாவது அந்த படத்தை பொறுத்த வரைக்குமே மக்களும் கஷ்டப்படுவாங்க, போலீஸும் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தோட வெளிப்பாடு தான் மாறி மாறி 2 பேருக்குமே அந்த ஹேட்ரட் உருவாகும், ஃப்ரஸ்ட்ரேஷனை எடுத்துப்பாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து நேச்சுரலாக 2 பேருக்கும் நடுவில் ஒரு சிவில் வார் இல்லை ஒரு கோல்டு வார் உண்டாகிற மாதிரி அதுக்கு வித்திடும். ஆமாம், அது அங்கே அந்த கம்பெனி டி கம்பெனின்னு நினைக்கிறேன். அந்த டி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அதிகாரத்தின் ஒரு சின்ன சின்ன சக்கரங்கள் தான். அவங்க எல்லாமே பான்ஸ். அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் குமரேசனும் உள்ளே வருவார் பிளாட்டுக்குள்ளே. அவருக்கு வந்து ஒரு அறம் இருக்கும், நம்ம இது பண்ணுறது சரி, இது பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு. அந்த எந்த டைப் காஸ்ட்டுக்குள்ளேயும் வராத ஒரு ஆள் அந்த ஜீப்பில் ஏற்றிட்டு போய் பனிஷ்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரண மக்கள் தான். மற்றவங்க அந்த டி கம்பெனியில் இருக்க மற்ற எல்லாருக்கும் தான் அவங்க எல்லாருமே தீவிரவாதிகள், அவங்க எல்லாருமே வந்து போராளிகள், வன்முறையை கையில் எடுக்கிறவங்க, இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கவங்க, ரோடு போடுறதுக்கு எதிர்க்கிறவங்க, அந்த மாதிரி எந்த பிம்பங்களும் வந்து இல்லாத ஒரு அந்த இடத்துல வந்து குமரேசன் வந்து ஒரு அவுட் சைடர். ஆனால் ஒரு அவுட் சைடர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கரெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அந்த டைப் காஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரம் ஆகியும் வந்து அவரோட அறத்துலேருந்து விலகாமல் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து ஒரு குமரேசன் இருக்கார். குமரேசன் தான் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுவார், நிறைய பனிஷ்மெண்ட் வாங்குவார், எல்லாமே பண்ணுவார். பட் அதை தாண்டி அப்படி இருக்க முடியும். அப்படி இருந்தும் அவர் ஒரு போலீஸாக கடைசியில் பெருமாளை பிடிப்பார், வாத்தியாரை பிடிப்பார். ஸோ அவரோட ப்ரொஃபஷ்னல் இதுலேருந்தும் வலுவாமல், அவரோட அறத்துலேருந்தும் வலுவாமல் அவரால் இருக்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச அந்த பேலன்ஸ் அவர் ஹிட் பண்ணது தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மக்கள் சாதாரண மக்கள், அவங்க இல்லாதப்பட்டவங்க, போலீஸ் தான் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் சாஞ்சு அவங்களுக்கு எதிராக பேர்ப்பாங்க. அப்படி கூட ஒரு பிசி இருப்பார், குமரேசனை பற்றி போட்டு கொடுப்பாரு அந்த பெருமாள் குரூப் சீனியர் பிசி. ஸோ முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்டுட்டு. நிறைய பேர் வந்து அதிகாரம் நம்ம கையில் இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 2 பேலன்ஸ் இருக்குல்ல, இது என்னோட வேலை, இது வந்து என்னோட அறம், இது ரெண்டுக்கும் வலுவாமல் அந்த ஒரு நடுநிலையில் நின்று முயற்சி பண்ணுற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து எனக்கு அந்த டைலமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டு எல்லாருக்கிட்டையும் அறம் வாங்கிட்டு வருவார். எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்த ஒரு இடம். அதே மாதிரி தான் இப்போது இந்த இடத்துல வந்து இந்த கதை வந்து எப்படி ஒரு குமரேசன் வாயிலாக இந்த ஜாகிரஃபியாக இருக்கட்டும், அந்த இருக்க பிளாட்டாக இருக்கட்டும், அதை அவர் முடிச்சு அவிழ்த்தாரோ, அதுக்கு முன்னாடி வந்து அந்த பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒரு கதை இருக்கும்ல. ஆமாம், அந்த மாதிரி தான் நான் விடுதலை 2 பார்க்குறேன். நான் இப்படி ஏன் ஆனன்னு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் கதை இருக்கும். அது எந்த தராசில் வச்சு எதை அழுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது சரியாக தப்பாங்கிறது. இப்போ விடுதலை பாட்டு வந்து என் பக்கம் கதையும் கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டாக தான் விடுதலை 1 முடிகிறப்பையும் அது ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ என் பக்கம் இருக்கிறத சொல்லவா அப்படின்ட்டு அவர் இந்த என்ன அம்மனப்படுத்தி நிர்வாணப்படுத்தி என்னை உட்கார வச்சதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது வந்து அவர் பக்கம் கதையை சொல்கிறது தான். சரி, இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய கமர்ஷியல் படங்கள்லையும் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். அதாவது கதையோட மிட் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு லேட்டர் ஆன் அந்த சங்கர் படங்களில் மெயினாக இதை பார்க்க முடியும். அதாவது முதல்ல ஏதோ ஒரு தடதடன்னு ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும், அது நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவோம், இவங்க தான் நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு ஸ்டீரியோ பண்ணிடுவோம். அப்போ கெட்டவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணும்போது தான் வி வில் டர்ன் ஓவர் டேபிள்ஸ். இல்லை இவங்க தான் நல்லவங்க இவங்க தான் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட அதாவது தே வில் லீவ் த டெசிஷன் டு அஸ். நம்மக்கிட்ட அந்த டெசிஷனை விட்டு நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இவன் வந்து ஒரு அது என்ன ஒரு சொல்லுவாங்க ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லுவார் சங்கர் சார். அந்த ஜென்டில்மேன் டைம்லேருந்து அவரோட டெம்ப்ளேட்ஸ் இதுவாக தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ நான் இவனை வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். யூ டிசைட் வெதர் இஸ் குட் ஆர் பேட், நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த ஐ வில் லீவ் த ஜட்ஜ்மெண்ட் டு யூ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த அடிப்படையில் பார்ட் 2 வந்து நல்லாவே தெரியுது. அந்த ட்ரெய்லரோட ஆக்சுவலாக சூரிய பார்க்கவே முடியல பார்ட் 2 ட்ரெய்லரில், அது ஒரு சின்ன வருத்தம் தான். பட் ஓகே, பார்ட் 1ல் அவரோட எல்லா வேலைகளையுமே அவர் முடிச்சிட்டார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த டி கம்பெனிக்குள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசனே வாத்தியாரை பிடிக்கிறதுக்கு தான். வாத்தியாரை பிடிச்சது பாகம் 1லேயே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கு அவருக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க முடியாத அளவுக்கு அவரோட கேரக்டராக இருக்க ப்ராப்பராக முடிச்சிட்டாங்க. அவர் செஞ்ச சில நல்ல நற்பயன்களோட விளைவை வந்துட்டு அவர் அந்த பாகம் 1லேயே அனுபவிச்சிட்டாரு. பார்ட் 2 பொறுத்த வரைக்குமே சூரி வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு தெரிஞ்சு சூரிக்கு அவ்வளோவா ஸ்பேசிங் இருக்காதுன்னு தான் என்னோட ஸ்ட்ராங்கான கருத்து. பிகாஸ் இது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த கோர் ஆஃப் கம்யூனிசம் டீல் பண்ண போகிறாங்க. கம்யூனிசம்குள்ளே வாத்தியார் எப்படி வந்தார், அதை அப்புறம் எப்படி அவர் தூக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் பார்ட் 2வோட மெயின் அஜெண்டாவாக இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப இதுக்குள்ளே இருக்கிற அடிஷ்னல் கேரக்டர்ஸை நம்ம பேசி ஆகணும். பாகம் 2க்குள்ளே புதுசாக வர்றவங்க, ஏன்னா இது வரைக்கும் வந்த கோலிவுட் ஆகட்டும் டோலிவுட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே பாகம் 1ல் வந்த அதே கேரக்டர்ஸ் தான் பாகம் 2லேயும் கண்டினியூ பண்ணுவாங்க. பாகுபலி எடுத்துக்கோ இல்லைன்னா கேஜிஎஃப் எடுத்துக்கோ, எதுவுமே புது கேரக்டர்ஸாக யாருமே வந்துட்டு பார்ட் 2ல் புதுசாக வந்து ப்ராமினெண்ட்டாக ப்ளே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டரே உள்ளே இருக்குது. இப்போ கிஷோர் ஆகட்டும், மஞ்சு வாரியர் ஆகட்டும், அப்புறம் இவர் போஸ் வெங்கட் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மர்ஸ். அவங்க எல்லாரையுமே பார்ட் 2ல் சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. விச் மீன்ஸ் த பிளாட் இஸ் கெட்டிங் திக்கன்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீ சொல்கிற மாதிரி அந்த புதுசாக நிறைய குணச்சித்திர நடிகர்கள் உள்ள ஆக்டர் ஆட் ஆகிறாங்கன்றது வந்து மேபி பிகாஸ் ஆஃப் அந்த டைம் லைனாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அவர் பக்கம் கதையை சொல்கிறப்போ ஃப்ளாஷ்பேக்கு போகணும். ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் யார் யார் கூடலாம் பேசினார், அவருக்கு எப்படி இந்த சித்தாந்தத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படிங்கிறப்ப தான் கிஷோர் வந்து ஒரு சிவப்பு துண்டாக உள்ளே வராரு. கொடியேற்றதாக இருக்கட்டும், அந்த இது மக்களுக்கு குறியல் பேசுகிறதா இருக்கட்டும், சில கட்சியில் கூட அவர் வந்து ஒரு விவாத கூடம் மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு செயல் கூட்டம் நடக்குது, அதில் வந்துட்டு மஞ்சு வாரியர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப நம்ம பரவாயில்ல எல்லா படங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருந்தாலும், லைக் ஒரு ஷோ கால்டு மேல் தட்டுன்னு சொல்லக்கூடிய இதிலேருந்து ஒரு பெண் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட ஒரு கொள்கைக்காக நின்று போராடுறதுங்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்க்கவும் செஞ்சுருக்கோம். அண்ட் மஞ்சு வாரியர் ரோலை பொறுத்த வரைக்குமே பார்த்தாலே தெரியுது, ஒரு செல்வந்தர் இல்லை ஜமீன்தார் வீட்டு மகளாக தான் அவங்க வராங்க.
அவங்க விஜய் சேதுபதி கூட காதல் வயப்படுற மாதிரி தான் சீன்கள் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அவங்க காதல் சேராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை சுற்றி இருக்கிறவங்க நல்லா வச்சு செய்கிறாங்கன்றதை மட்டும் இதுலேருந்து ட்ரெய்லர்லேருந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இவ்வளோ ஷார்ப் பட்ஸ்லையும் நீ அந்த ஹேர் லென்த் மாறினதை கண்டுபிடிச்சது இது அதை நீங்கள் பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி போட்டு பாருங்கள். ஏன்னா மஞ்சு வாரியர் கேரக்டர் ரியலி அண்டர்கோஸ் ட்ரான்சிஷன் அது ஒன்று. அண்டு இன்னொரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, மஞ்சு வாரியர் வந்து அசுரனில் எப்படி அந்த கதைக்களத்துக்கு அந்த சூழலுக்கு எப்படி ஒத்து போனாங்களோ அந்த அளவுக்கு ஒத்துப்போதல் இந்த விடுதலை பாகம் 2 இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் மேக்கப். ஏன்னா விடுதலை பாகம் 1 தமிழரசி ரோல் பண்ணியிருந்த அந்த ஆக்டர்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து டேன் மேக்கப் போட்டு அந்த அருமபுரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து மாற்றிருப்பாங்க. அவங்க சாரீ ஆகட்டும், ப்ளவுஸ் ஆகட்டும், அவங்க தலையில் போடுற அந்த இது தூக்கிட்டு போகிற வெயிட்டு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஒரு துண்டு, அப்புறமா கையில் போடுற வளையல், அது எல்லாமே வந்துட்டு அவங்கள ப்ராப்பராக அவங்கள சும்மா வந்து நிறுத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் ஏனுங்க நீங்கள் என்ன அப்படின்ட்டு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற ஸ்லாங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க அனுபவம் நமக்கு பிலீவபிலிட்டி ஃபேக்டர் வந்துடும். ஆனால் பார்க்காமலேயே அவங்கள வந்து பேச வேணாம், பார்த்தாலே நமக்கு பிலீவபிலிட்டி ஃபேக்டர் வரும். ஆனால் மஞ்சு வாரியர்கிட்ட அது ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அவுட் சைடர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க வந்து இந்த வாழ்க்கையை அவங்க வாழலை, வாழ்க்கையை வெளியிலேருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்குன்னு ஒரு சரி தப்பு இருக்கும்ல, அந்த தராசில் பார்க்குறப்ப இது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு தோன்றனால அவங்க வெறும்னு அந்த ஐடியாலஜிக்கல் லைக்ஸ்னால் மட்டும் அவங்க உள்ளே சேருவாங்க. ஸோ தட் அவங்க போடுற துணியாக இருக்கட்டும், மற்ற எல்லா ஆஸ்பெக்டும் வந்து ஒட்டாது, கருத்து மட்டும் ஒட்டும். அது வந்து காலப்போக்கில் நீர்த்து போகிறத தான் நம்ம வரலாற்றில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சில இடத்துல அது தனித்தும் நின்றுருக்காங்க. நான் வந்து என்னதான் நீ பணியார் வீட்டு பையனாக இருந்தாலும் பணியார் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த காரணத்துக்காக ஒரு காசுக்காக போராடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, அது என் வழியை நீ புரிஞ்சிக்க முடியும், என் வழியை உன்னால் உணர முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எம்பத்தி வேற, அந்த ஃபீல் பண்ணுறது வேற. ஸோ அந்த எம்பத்திக்கு வந்து அந்த ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த தாக்கம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அது இப்படி இருக்கிறதுக்கான உதாரணங்களும் இருக்குது, அப்படி அதர் சைடுக்கான உதாரணங்களும் இருக்குது. இதில் வெற்றிமாறன் வந்து எந்த மாதிரியாக மஞ்சு வாரியாரை போர்ட்ரே பண்ணுறாரு, அவங்க வந்து த்ரூ அவுட் த ஸ்டோரி உயிரோடு இருப்பாங்களா மாட்டாங்களா, அது எனக்கு புரியல. ஏன்னா பார்க்க முடியல, அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. அவங்க தலைமறைவாக இருக்காங்களா இல்லை அது என்ன அந்த ஆர்க் வந்து அங்கங்கே மட்டும் வெட்டி ஒரு பிரெட் கிரம்ஸ் மாதிரி நமக்கு தூவி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த ஏன் வந்து பர்டிகுலராக ரொம்ப கம்மி சீன்ஸில் வந்து மஞ்சு வாரியரை பற்றி மட்டும் பேசுகிறோன்னா, வெற்றிமாறன் படங்களில் அந்த ஃபீமேல் சென்ட்ரல் ரோலுக்கு வந்து அவங்கள பிவட்டாக வச்சு நிறைய கதை நகர்றதை வந்து அவர் நிறையா செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து எதையும் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியல, அவரோட சின்ன சின்ன கட்சியும் வந்து எடுத்துக்க முடியல. ஸோ இது அது காரணமாக இருக்குமோ, அதுக்கு இது எப்படி மதராசப்பட்டினத்தில் ஏமி ஜாக்சன் ஆரியா, வடச்சென்னையில் ராஜன் ஆண்ட்ரியா அந்த மாதிரி இருக்கிற போல் இந்த படத்தில் நான் விஜய் சேதுபதியும் அவங்களையும் பார்க்குறேன். ஒட்டலை, ஆனால் பார்ப்போம். இதை வந்து அவர் நிறைய படத்தில் செஞ்சும் காமிச்சிருக்காரு. ஆமாம். ஸோ இந்த படத்தில் எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணுறாருன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அவர் நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் இதில் விசாரணையில் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து இன்னும் அவுட்ரைட்டாக பேசியிருக்காரு. எப்படி வந்து பாரஞ்சித் வந்து அவரோட இனிஷியல் படங்களில் வந்துட்டு அரசியல் பேசியிருப்பார், ஆனால் கண்டெம்பரரி ரிலேட்டர்ஸ் யாரையுமே வந்துட்டு பெருசாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாட்டார். பேர் சொல்லுதலாகட்டும், இல்லை அவங்க சொன்ன ஏதாவது கோட்ஸை ரெஃபர் பண்ணுறதாகட்டும் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் சார்பட்டால எல்லாமே உடச்சிருப்பாரு. சார்பட்டால மேபி அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த கட்சி வந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனால் வந்து சார்பட்டால அவுட்ரைட்டாக பேசியிருப்பார். திமுக கட்சி கொடியை வந்து பாக்ஸிங் ரோப்பில் காட்டுறதாகட்டும், ஆப்போசிட்டில் இருக்கிற வேம்புலிக்கு வந்துட்டு அந்த காங்கிரஸோட ரோப் போடுறதாகட்டும், மிசா சட்டத்தை பற்றி ஓப்பனாக அது எவ்வளோ அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதாகட்டும், அப்புறம் கழகத்தோட உடன்பிறப்புன்ற மெயின் வார்த்தையை பதிவு பண்ணுறது, அப்புறம் எம்ஜிஆர் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டரில் வந்துட்டு உங்கள் பையன் வாத்தியாரோட பையன் வந்துட்டு இப்போ எம்ஜிஆர் இதில் சேர்ந்துட்டாரு, அதிமுகவில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி அவங்களோட எல்லாத்தையுமே வந்து அரசியலை வந்து கதைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் ஒருத்தரோட அரசியல் பின்புலம் என்ன, அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெளிவாக காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி விடுதலையில் அந்த அளவுக்கு பாகம் 1 அவ்வளோ இதாக சிறப்பாக பார்க்க முடியல. ஆனால் பாகம் 2 வந்துட்டு இளவரசு அந்த ஃபஸ்ட் பாகத்தில் எம்எல்ஏ வர்ற ஒருத்தர் வந்துட்டு
வந்துட்டு இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாதிரி படிக்காதவன் ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தனால தான் ஒன்றை மாதிரி ஒருத்தன் இன்றைக்கி படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கங்கிற ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அது வந்து எனக்கு வந்து கலைஞரோட தான் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஏன்னா கலைஞரோட அந்த பல போராட்டங்களில் வந்துட்டு அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் அந்த ஃபேக்டரை தான் அவர் எடுத்துகிட்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது திராவிடத்தை வந்து கொஞ்சம் முன்னிறுத்தின மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இளவரசு வந்து இதில் ஏடிஎம்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட் பாகத்தில் ஒரு க்ரௌட் கேதரிங் அட்ரஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லுவார்னா, என் தலைவன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னா, எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி. தலைவன் வந்து யாரையுமே வந்து கலைஞர் அட்ரஸ் பண்ணி எனக்கு கேட்டதில்லை. எம்ஜிஆரை தான் வாத்தியார் தலைவர்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாத்தியார் இன்னொரு சீனில் ஓசி ராகவேந்தர் வந்துட்டு ஜிவிஎம்மோட ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு போலீஸ் சொல்லுவார், எஸ்ஐ சொல்லுவார், சார் வாத்தியாருக்கு வந்து வாத்தியாரோட ஃபோட்டோ கூட நம்மக்கிட்ட இல்லை, அவர் யாருமே பார்த்ததில்லைன்னு சொன்னோன்னே, வாத்தியார்னோடனே அதை வந்து ஆக்சுவலாக மியூட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லுவாருன்னா, அவர் என்ன நம்ம சிஎம்மா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது அதை மியூட் பண்ணியிருப்பாங்க, ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுக்கு அந்த எஸ்ஐ சொல்லுவார், இல்லை சார் இது ரியல் வாத்தியார் அப்படின்பாங்க. ஸோ அப்போவே தெரியுது இது வந்து ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நடக்கிற ஒரு கதை. அதே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காது, பட் சென்சாரில் போயிருக்கு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த இன்னொரு பாயிண்டில் வந்துட்டு எம்ஜிஆரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்துட்டு கடைசியாக சொல்கிற அந்த ட்ரெய்லர் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், அது எந்த விதத்திலும் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இப்போ கண்டெம்பரரிக்குமே நம்மளால் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. அந்த படத்தில் பாகமன்லே சொல்லுவாங்க, 20 வருஷம் கழித்து ஒருத்தர் சொல்கிற ஐடியாலஜியை வந்துட்டு இங்கே அப்போ வாழ்கிற ஒருத்தர் அதை உண்மைன்னு நினைக்கிறான்னா அப்போ அது வரைக்குமே இங்கே எதுவுமே மாறலன்னு தானே அர்த்தம். அது தப்பு யாரோடதுங்கிற மாதிரி ஜிவிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அதோட ரெலவென்சியாக தான் நான் பார்க்குறேன். 20 வருஷம் இல்லை 50 வருஷம் கழிச்சுமே நம்மளோட பொலிட்டிக்ஸ் இதே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்குது அப்படின்னா அதோட தப்பு யாருதுன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. கரெக்டு. எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அந்த இளவரசோட கேரக்டர் வந்து பாகம் 1ல் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டோடையே முடிஞ்சிருக்கும். அந்த அவர் ஓப்பன் பண்ணியிருப்பார், அவர் எல்லாரையும் போய் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வருவார். ப்ரெஸ் மீட்டில் அவர் ராஜீவ் மேனன் சார், அப்புறம் இன்னொருத்தங்க யாராவது ஒரு செக்ரட்டரி மாதிரி ஒருத்தங்க, அதுக்குள்ளேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதே இருக்கும். அதுக்கப்புறம் வருவார். அதான் அதுக்கடுத்து நான் சொன்ன ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து மேடையில் இருந்து பேசிகிட்டு இருப்பார். செல்லிய மந்திரத்தில் ஒரு கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருப்பார். ஆமாம், அதுக்கு தானே ஜிவிஎம்மும் வந்து வந்து அந்த ஊர் மக்களோட ஆதரவை பெறதுக்காக கோயிலுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ண பேசுவாங்க. மேபி இதில் வந்து நான் அந்த எக்ஸ்டென்ஷனாக என்ன பார்க்குறேன்னா, குமரேசன் வந்து பெருமாள் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே எஸ்கலேட் ஆனதுக்கப்புறம் அங்கே இளவரசனோட ரோல், இளவரசன் அகைன் ஹி கம்ஸ் இன்டு தி பிக்சர் அப்படின்னு தோணுது. இளவரசன் அங்கேருந்து வரலாம் அப்படின்ட்டு அது ஒரு இது. நான் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறது வந்து அந்த எஸ்ஐ தமிழா இருப்பார். ஒரு டெலிடெக் சீனில் கூட அவரை வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க. ஸோ அவர் வந்து திரும்ப பஸ்ஸை பிடிச்சி வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பாகம் 1ஓட கடைசியில் வந்துட்டு பாகம் 2ஓட சில கிளிம்ஸஸை போட்டு காட்டுறப்ப தமிழ் வந்து ஜிவிஎம் சார்கிட்ட பேசி அந்த இவர் எஸ்ஐ எஸ்பி மேனன் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஏதோ சும்மா நின்றுட்டு இருப்பார், ஜிவிஎம் தான் அட்ரஸ் பண்ணுவார். பார்த்தா தமிழ்லேயே திரும்ப வந்தார், அவர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேர் இஸ் சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் ஆன் செட் பார்ட் 2 விச் மேக்ஸ் தட் எஸ்ஐ தமிழ் டு கம் பேக் டு த பிக்சர் அப்படின்னு தோணுது. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறப்ப அவங்கள திரும்ப ஹைஜாக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கதை கொண்டு போவாங்களா, இல்லை திரும்ப தேடுதல் பயணமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஷூட் அவுட்ஸ்லாம் ஸோ அதனால் வந்து இதை வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக ஆக்கிறது வந்து வெற்றிமாறன் சாருக்கு வந்து கை வந்த கலை. டைட்டில் கார்டு போட்டவுடனே சீட்டு நுண்ணியில் தள்ளிட்டு தான் வச்சுருப்பார். அது அவரோட அதுதான் நான் அதை யோசித்து தான் பண்ணுறேங்கிறதும் அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நான் அந்த கதைக்களத்தை வந்து இந்த ஃபஸ்ட் மொமெண்ட்லேயே நான் அந்த ஹூக் டப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ தட் அந்த பார்க்குறவங்க வந்து அதை ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அவரோட ஸ்டைலுன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி அவருக்கு ரொம்ப ஒரு டிஃபைனிங் மூவிஸாக அவருக்கும் இருக்கும். ஏன்னா அந்த ஆடியோ சொன்னார், இந்த படத்தை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றப்ப நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் எங்கள் க்ரூ வந்துட்டு தோழர் அப்படின்னாரு. அது அப்போ தெரியுது அந்த ஸ்கிரிப்ட் அவர் சூஸ் பண்ணதை விட அந்த ஸ்கிரிப்ட் அவர் எவ்வளோ சூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்றத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அவரே சொல்கிறப்ப அது மறுக்க முடியாது. 4 வருஷம் வேலை செஞ்ச ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் சரி. இது வரைக்கும் எந்த படத்துலையும் அவர் சொன்னதில்லை. வடசென்னை விசாரணை,
அசுரன் இதுலேயுமே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் வச்சதில்லை. எந்த படத்துக்குமே நான் வந்து அவர் கஷ்டப்பட்டது பெருசாக சொல்லி காட்டுற ஆள் கிடையாது. ஆனால் அவர் இந்த தடவை விடுதலை பண்ண அதுக்கான வீடியோஸ்லேயே கூட அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், இந்த ஜாகிரஃபி வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, என்னால் எடுக்க முடியல. நான் முதல் டைம் எடுத்து போயிட்டு அந்த விண்டு, அந்த லைட்டு, அந்த மழை, அதெல்லாம் வந்து அந்த இதில் என்னால் ஷூட் பண்ண முடியல அப்படின்னு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு நிறையா இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பாராட்டுற வெற்றிமாறன் வந்து அவர் இப்படி சொல்கிறது வந்து, நான் வெற்றிமாறன் கண்ணி, அதனால தான் இவ்வளோ நாள் நான் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவருக்கு. அதனால் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் நான் கிரிஞ்சு பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நான் கிரிஞ்சு பண்ணுவேன் வெற்றிமாறன். ஸோ அதான் எப்பயுமே ஒரு ஜிங்ஸ் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். இவங்க பார்ட் 2 ஏதாச்சும் நல்லா இருந்ததுன்னா அதை விட்டுருங்க, பார்ட் 2 எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ரொம்ப ரேராக தான் வந்து பார்ட் 2 வந்து புல்ஸை ஹிட் பண்ணியிருக்கு. நிறைய இடத்துல வந்து டிசாஸ்டராக இருந்திருக்கு, இல்லைனா எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்காது. ஏன்னா பார்ட் 1 வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கோம். என்ன தான் இருந்தாலும் அந்தளவுக்கு இல்லைப்பா அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம். ஸோ அது வந்து இதெல்லாம் கேட்கும்போது தான் 1001 to 7 புதுப்பேட்டை to புதுப்பேட்டை to வடசென்னை to லைட்டாக வைத்த கலக்குது. அது இருந்தப்போ அந்த ஜிங்ஸை வந்து இது பிரேக் பண்ணுமா? ஏன்னா ஜிகிருதாண்ட டபுள்எக்ஸ் ஓரளவுக்கு வந்து ரீசெண்டாக வந்ததில் இட் குவிட் ஸ்டாண்ட். ஓகே, பார்ட் 1 இல்லை, பார்ட் 1 வந்து ரெண்டுமே வேறு ஜான்ரா தான். பார்ட் 2 பேசின கருத்தே என்டையர்லி வேறு. ஆனால் அதுவுமே வந்துட்டு ரெண்டுமே ஒன்று கொண்டு சளைச்சது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இது கண்டென்ட் வைஸாகவே ஃபுல் ஓவர்லப் இருக்குது. லைக் பேசிக்காக கண்டினியூவேஷன் தான். ஆமாம், ஏன்னா இது எல்லாமே கண்டென்ட்ஸாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக லூப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சீக்வல்ன்றதுனால இது மேலே ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜிங்ஸ்டான ஒரு விஷயத்தை வந்து வெற்றிமாறன் அது யோசிச்சிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஃபேனாக வந்து எனக்கு அது இருக்குது. அந்த ஜிங்ஸில் எனக்கு இருக்குது. அந்த இதுலேருந்து வெளில வந்துருவாரா மாட்டாரா, லைக் கொடுத்துருவார். அவர் வந்து சோஃபார் பண்ண 5-6 படம் தான் எல்லாமே அவர் தோல்வி இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல. ஸோ அது வேற ஒரு இது ஸ்ட்ரீக் இருக்கும். அந்த இது எல்லாமே வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை, அவரை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை. ஆமாம், அவரை வந்து ஒரு பிராண்டாக வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அவர் இது மனசுக்குள்ளே போட்டு போகிறா மாட்டாரா அவர் தெரில. இன்னும் ஷூட்டிங் இருக்குன்னு வேறு சொல்கிறாரு. நம்பர்ஸை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுகிற ஒருத்தராக இருந்தாலும், ஆனால் அது வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாட்டிக் சக்ஸஸை வந்துட்டு அவர் தலைக்கெடுத்துக்கிற ஒரு ஆளும் கிடையாது. ஆமாம். ஸோ அதனால் எனஃப் ஆஃப் வெற்றிமாறன் ரொம்ப நேரம். அண்டு பாகம் 1 வந்து அதை பற்றி பேசுகிறப்ப சில அன்ஃபினிஷ்டு கேரக்டர்ஸ் இருக்குது. அதை வந்து ப்ரஷ்அப் பண்ணாமல் நம்ம இதை முடிக்க முடியாது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராகவேந்தர் போசி, அப்புறம் எஸ்ஐ தமிழ், அப்புறம் ஜிவிஎம் சுனில் மேனன் அவர் ஜிவிஎம், அப்புறம் ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரி, தமிழரசி அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஐ அவர் பேர் தெரில. நிறைய அசுரன் வெற்றிமாறன் படங்களில் தொடர்ந்து வருவார். அவர் பேர் தெரிலண்ணா. பட் ஆனால் அந்த மூணார் ரமேஷ்னு சொல்லிடுறாங்க. மூணார் ரமேஷ் இல்லை, இன்னொருத்தர். அதாவது அவர் ஒரு இன்னசென்ட் பிசியாக அவரோட கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு செத்தவொன்னா அவருக்கு ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் அது வந்து அதுதான் எனக்கு வந்து விடுதலையில் பிடிச்ச நிறைய விஷயங்கள். அதுவும் ஒன்று. லைக் நிறைய இடத்துல வந்து நார்மலான மனுஷங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம நெருங்கின சொந்தத்தில் நடக்காத வரைக்கும், நெருங்கின வட்டத்தில் நடக்காத வரைக்கும் நம்மளோட நிலைப்பாடு ஒரு கருத்தில் ஒன்றா இருக்கும். நமக்கு அது வழியோடு வரப்போ தான் நம்ம அப்பையும் நம்ம வன்முறையை சூஸ் பண்ணுறோமா இல்லை அந்த அமைதி வழியில் போராடுறோமா அப்படிங்கிற இது கொஸ்டின் வந்து அந்த வழி நமக்கு வரணும். இந்த மற்றவங்க தான் தக்காளி சட்னி உனக்கு வந்தால் ஆமாம் அப்படி அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் இந்த தடவை வந்து வெற்றிமாறன் வந்து எப்பயும் போல்டாக பேசுகிறாள். இந்த தடவை மெட்டஃபோரிக்கலாக நிறைய அந்த சிக்கல், அந்த கம்யூனிஸ்ட் சிம்பிளாக இருக்கிற அறுவடை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணது புதுசாக வெப்பனாக யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஃப்ரேமே இட் இஸ் ஃபோர்சிங் த சிக்கல் தான். சிக்கலை வந்து நல்லா சூடாக்கி ஓங்கி அடிக்கிறதுல தான் அந்த ஒரு கோணிகளே ஆரம்பிக்குது. கோணிப்பே தெரிஞ்சிருச்சு ஹிட்டிங் ரைட் ஆன் த டார்கெட் அப்படின்ட்டு. அதனால் அவர் எதுவுமே ஹெசிடேட் பண்ணல. எதுலேயுமே அவுட் ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் எல்லாமே இருக்குது. மெட்டஃபாரிக்கலாகவும் அவர் இந்த மாதிரி நிறைய இது சொல்கிறது. அந்த அறுவடைக்கு தயாராக இருக்க அந்த களத்தில் ஒரு ஃபைட் கட் வச்சுருப்பார். அது ரொம்ப வீட்டுக்குள்ளே சில அந்த வெறும் வேஷ்டி ஒரு மாதிரி முண்டு மாதிரி கட்டிக்கிட்டு உள்ளே வந்து சில பேர் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த சீன் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அப்புறம் ஒரு கொற்றமடை ஆரம்ப பாடசாலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொளுத்துறாங்க. அது ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் காட்டியிருக்காங்க. அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. வந்து டெக்னிக்காலிட்டிஸ் ஆஃப் த ஃபிலிம்னு பார்க்குறப்ப பாகம் 1 நான் ரொம்ப வந்து
பார்த்து மதிச்சு அந்த படத்தோட அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன் சாரோட அந்த டெக்னிக்கல் டீம் வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த படத்தோட மெயின் 3 பில்லர்ஸை நான் பார்க்குறது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஜாக்கி சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள், அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் அவர்கள். 3 பேருமே அவங்களோட ஒரு ஃப்ளாலெஸ் கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு. பாகமொன்னில் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த டைமில் ஷூட் பண்ணுறதே பெரிய விஷயன்றப்ப அந்த ப்ளூ கலர் செப்பியா டோன் மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக செட் பண்ணி அதை ப்ராப்பராக எடுத்தது. அதுவும் நைட் மோட் ஷூட்ஸ்லாம், அந்த நைட் மோட் ஷாட்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. டீட்டெயிலிங் நல்லா இருந்தது, டீட்டெயிலிங் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் அந்த அவுட் போஸ்ட் சீனில் வர்றப்ப அந்த சூரி வந்து ஒரு அவுட் போஸ்ட் மேலே தனியாக நின்றுட்டு இருப்பார். அந்த லைட் சோர்ஸே இருக்காது, வெறும் அவருக்கு நிற்கிற கோடா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு லேந்தன் விளக்கு மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கும். ஏன்னா 60s 70sங்கிறப்ப அந்த ஷாட் செமையாக இருக்கும். அந்த அவுட் போஸ்ட்டில் வர அந்த போலீஸ் கேம்பில் வர எல்லா சீன்ஸுமே நைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் பார்க்குறப்ப இன்னும் பிரமிப்பாக இருக்கும். எல்லாமே வேறு ரொம்ப ஃப்ளாலஸாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பிஜிஎம் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் படங்களில் வடச்சென்னை அசுரனை தவிர வேறு எதுலேயுமே பெருசாக எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்தது கிடையாது. அதுக்கப்புறமா இந்த படத்தை பார்க்கும்போது தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சூரிய வந்துட்டு ஒரு எஸ்ஐயை வந்து பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு அந்த பைக் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அந்த மலைப்பாதை மேலே ஏறி ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. சூரிய கூட ஒரு காமெடி பண்ணுவார், எனக்கு வரலங்க ஐயா நீங்கள் போங்க அப்படின்பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அதை அவர் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா ஏறினா போயிடலாம், அதை நான் சொல்லணுங்க ஐயா அப்படின்பாரு. அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஷாட் போயிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஜூம் அவுட் பண்ணுவார். ஜூம் அவுட் பண்ணி அவங்க எந்த டெரெயினில் நடந்து போயிட்டுருக்காங்கன்றத ஒரு வைடில் அப்படி ஜூம் அவுட் பண்ணி 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 வர்றப்ப இளையராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த தீம் அந்த வயலின் ஸ்கோர் வர்றப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது அந்த விஷுவல்ஸ்க்கா இல்லை அந்த பிஜிஎம்கான்னு என்னால் ஃபிகர் அவுட் பண்ணவே முடியல. பயங்கரமாக எனக்கு ரைஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸில் வந்து சூரி வந்து ஒரு முக்கியமான ஷாட்டு. மற்ற போலீஸ் எல்லார்ட்டையும் அந்த ரைஃபிள் இருக்கும், சூரிகிட்ட இருக்காது, சூரிகிட்ட கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் ஒருத்தர் குண்டடி வாங்கினதுக்கப்புறமா அவரோட ரைஃபிள் கீழே விழுந்துடும், அதை சூரி எடுக்க போவார். அந்த சீன்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைட் பேட் ஸ்கிரிப்டில் எலிவேஷன் கொடுக்க முடியுன்றதை வந்துட்டு வெற்றிமாறன் வந்து செமையாக சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே சூரி வில் பி ஆஸ்கிங் ஃபார் ரைஃபிள். தமிழ் டைம் கேட்பார், ஐயா நல்லா சுடுவாங்க ஐயா, வாத்தியாரை பிடிக்கிற டீமில் என்னையை சேர்த்து விட்டிங்கன்னா உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்களை ஏளனப்படுத்துவார். ஆனால் சூரி கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஷாட்டில் என்ன பண்ணியிருப்பார்னா, அவர் கையில் ரைஃபிள் கிடச்சதுக்கப்புறமா அவரை நோக்கி வர்ற அந்த போராளிங்களோட காலில் தான் சொல்லுவார். நீங்கள் இப்போ கூட அந்த படத்தை ரீவிசிட் பண்ணி பாருங்கள், எல்லாரோட முட்டிக்கு கீழே தான் சூரி ஷூட் பண்ணுவார். ஆனால் முட்டிக்கு கீழே ஷூட் பண்ணுறது இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஆனால் ஏன்னா பாடி தான் உங்களுக்கு வந்து மோர் ஸ்பேஸ், இட் கவர்ஸ் அ மோர் ஏரியா. ஸோ அந்த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹிட் இஸ் ஹை. ஆனால் காலை சுடுறது வந்து அவன் ஓடினா இல்லை அவன் வந்து ரைட்டாக அசைஞ்சா கூட கால் யூ கான்ட் டேக் த ஷாட். ஆனால் சூரி அவரோட ட்ரெயின்டு ஃபைட்டருங்கிறத அந்த கடைசி ஷாட்டில் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் கண்டிப்பாக ரீவிசிட் பண்ணிப்பார். அந்த பாகமன் பொறுத்த வரைக்குமே சூரி தான் ஆடியன்ஸு. சூரி அவர் தான் நம்மளை அந்த உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லா கொலைகளையும் நம்ம பார்ப்போம். அதிகார துஷ்பிரயோகம் எப்படி அடக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க எல்லாத்தையுமே அவர் கண்ணில் தான் காட்டுவார். அவருக்கு இருக்கிற டைலமா தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே தள்ளிட்டு போகும். அதாவது தமிழரசியோட சித்தப்பா வந்து வாத்தியார் கூட இருக்கிறவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு டைலமா வரும். நான் போலீஸாக இருக்கேன், உங்கள் குடும்பத்தில் போராளியாக இருக்காங்க, இது எப்படி அந்த பயம் இருக்கும். லாஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாது. இப்போ அவருக்கு சப்போர்ட் அந்த ஊரையே தூக்கிட்டு வந்து எல்லாரையும் அம்மனைப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறப்ப அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. ஊரை காப்பாற்றுறதா இல்லை அவளை மட்டும் காப்பாற்றுறதா, யார்கிட்ட போய் கேட்குறது, ஓசிகிட்ட கேட்குறதா, எஸ்பிகிட்ட கேட்குறதா. எஸ்பிகிட்ட கேட்டால் அந்த ஒரு ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பி அந்த ஜிவிஎம்கிட்ட போய் அவர் கேட்பார், இந்த மாதிரி ஐயா அந்த ஊரையே தூக்கி விட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னோடனே இது ரெகுலராக நம்ம பண்ணுறது தரேன் அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க. ஆனால் அவர் சொல்வார், இல்லைங்கய்யா எப்படியாச்சும் கொஞ்சம் பேசி விட சொல்லுங்கய்யா அப்படின்னோன்னா அவருக்கு எப்போ ஒரு தெரிஞ்ச பொண்ணு யாராக இருக்காங்களா அப்படின்னோன்னா ஆமாங்கய்யா அப்படின்னோன்னா சரி அவங்கள மட்டும் விட சொல்கிறேன் அப்படின்னோன்னா இல்லை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கொடுமைப்படுத்துறாங்கன்றப்ப சூரியோட அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அவங்க சொல்லியிருப்பாங்க. சூரிய வந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுப்பார். இப்போ நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அந்த அந்த பொண்ணையும் அந்த ஊரை கொடுமை பண்ணுறதுக்கோ விட மாட்டாங்க. ஆனால் பெருமாள் அரெஸ்டேட்டா கரெக்டு. அது ஒரு லாஜிக்கல். அவருக்கு ஆக்சுவலாக சூரிக்கு வந்துட்டு பெருமாள் சரியானவரா தப்பானவராங்கிறது கடைசி வரைக்கும் டிசைட் பண்ண முடியாது பாகமனை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவருக்காக அப்பாவி ஊர் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றப்ப அதை விட இது பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் அவர் வாத்தியாரை பிடிக்கிறதுல அவ்வளோ மும்முனைப்பு காட்டும். எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய் பெரும்பாலும் அதனால தான் குமரேசனை மதிச்சாருன்னு தோணுச்சு. ஆமாம், இந்த பாகம் 2 ட்ரெய்லரில் கூட ஒரு சின்ன ஒரு ஷாட் வருது, மறுபடியும் நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல அந்த ஜீப்பில் ஏற்றிட்டு போகிற ஒரு ஷாட்டில் அவர் உட்காந்துருப்பாரு.
ஸோ அப்போ வந்து அவர் போலீஸுக்கு சாதகமாக குமரேசன் பேசிகிட்டு இருக்கப்ப அவர் இருமி காட்டுவார் அந்த அந்த நைட் ஷாட்டில் அந்த ஜீப்பில் போகிறப்ப. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து போட்டிருக்க சட்டை தான் வேறு, இவர் சிவப்பு போட்டிருக்காரு, அவர் காக்கி போட்டிருக்காரு. 2 பேரோட ஐடியாலஜியும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. எதுக்காக நிற்கிறோம் 2 பேரும் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐரனியில் தான் ஒரு ட்ராமா இருக்கும் எப்போவுமே. எப்பப்பெல்லாம் முரண்பாடுகள் இருக்கோ அப்பப்பெல்லாம் அங்கே ட்ராமாக்கான ஸ்கோப் இருக்கும். இந்த படம் ஒர்க் ஆச்சா இல்லையா என்கிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அந்த ஐரனிஸை எப்படி அன்வீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு மெட்ரிக்ஸாக நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ அந்த கேரக்டர்ஸ் பற்றி பேசி முடிச்சிடலாம். என்னென்னா ராகவேந்தர் ஓசி ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு ஆக்சுவலாக அதில் வந்து 3 போலீஸ்காரங்களை காமிச்சிருப்பாங்க. ராகவேந்தர் ஓசி ஒன்று, எஸ்ஐ தமிழ் ஒன்று, கௌதம் மேனன் சாரோட ரோல், சுனில் மேனன் ரோல் ஒன்று. இவங்க 3 பேரையும் நான் ஏன்னா விவிடாக பார்க்குறேன் அப்படின்னா, ராகவேந்தர் வந்து இந்த சிஸ்டத்துலேயே ஊறி போன ஒருத்தர். ஹி டசன்ட் நோ, அவர் அதாவது யாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்காத ஒரு சாடிஸ்டிக்கான ஒரு ரோல் தான். அதே மாதிரி நார்சிஸ்டிக்காகவும் இருப்பார், எல்லாரையுமே தனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் வந்தால் அவருக்கு ஜால்ரா படமும் தெரியும், கீழே உள்ளவனா அடக்கிய அளவும் தெரியும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சுனில் மேனன் அவரோட இன்ட்ரோடக்ஷன் படி பெங்கால், அஸ்ஸாம் அந்த சைடில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆக்டிவிஸ்ட்டை வந்துட்டு முடக்குனதில் மிகப்பெரிய பங்காற்றுறதுனால அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு டெபுடேஷனில் கூப்பிட்டு வருவாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நடுநிலையாக தான் இருப்பார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அந்த சஃபர் ஆகிறவங்களுக்கு தான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு போலீஸ்காரங்க 4 பேர் ஒரு வெடிகுண்டு இதில் சாகிறப்ப அந்த வெஞ்சன்ஸை அவர் டேரெக்டாக அவரோட வேலையில் காட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ தே வில் டர்ன் இன்டு தே வில் டேக் த என்கவுண்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து எஸ்ஐ தமிழ் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து மேலே ஏறி வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நீ நினச்சா உன்ன மாதிரி இருக்கிற சமூகத்தில் இருக்கிற இன்னொரு 4 பேரை வந்து உன்னை பார்த்து மேலே அவனையும் நீ வந்து மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடக்கி வச்சுருப்பாங்க. அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லியூர் பண்ணுவாங்க. ஆனால் அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து கடைசியில் வர மாதிரி இருக்கும். என்னென்னா, நான் இப்போதைக்கு உங்களுக்கு அடிபணிஞ்சு போயிடுறேன், என் கையில் அதிகாரம் வர்றப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுதான் லிவ் another day to fight அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ சர்வைவல் தான் முக்கியம். எப்போ வந்து நான் சொல்கிறேனோ எப்போ அதிகாரம் கிடைக்குதோ அது வரைக்கும், அதாவது ரெசிலியன்ஸ் நான் என்னோட ரெசிலியன்ஸுக்கு நான் டெஸ்ட் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நான் தாங்குறேனா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இவங்க 3 பேருமே வந்துட்டு என்னை பொறுத்தவரை சுனில் மேனன் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து அந்த சைடு போனவர், ராகவேந்தர் அந்த சைட்லேயே இருக்கிறவர். ஏன்னா கடைசி அந்த நியூ டார்ச்சர்லேயே அவர் தெரிஞ்சிடும் அவரோட பெர்வர்ஷன்ஸ்லாம் எந்த லிமிட்டுக்கு தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தமிழ் வந்து அவரோட ஆர்க் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்கும். பார்ட் 2ல இது எப்படி முடியுதுங்கிறது பார்த்தா தான் எனக்கு அந்த ராகவேந்தன் சேத்தன் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒத்து போனது வந்து டானா கரனில் லாலோட கேரக்டர். ஆமாம், அந்த ஹைரார்கியோட மொத்த இது அதோட ஒரு பிம்பமாக தான் சேத்தனோட ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். லைக் அவர் எப்போவுமே அந்த அதிகாரம் என்ன சொல்லுதோ அவங்களோட என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போயிடுறது, அவ்வளோதான். செஞ்சுட்டு போயிடுறது சரி தப்புக்குள்ள அவர் சொல்கிற மாதிரி தான். மேலதிகாரி சொல்கிறத மதிக்கிறத விட உனக்கு என்னடா மயிரை பிடிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த தமிழரசி ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு பாகம் 2ல பார்க்குறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சூரிய பார்க்குறதே கஷ்டம். அப்போ தமிழரசியை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. தமிழரசியோட ரோல் வந்து இதுக்கப்புறம் வருமானே எனக்கு தெரியல. மேபி அந்த கண்டெம்பரரிக்குள்ளே வர்றப்ப பேக் டு ப்ரெசென்ட்டுக்கு வர்றப்ப அவங்களோட ரோலுக்கு மேபி ஒரு ஃபினிஷிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் யூனிக் கேரக்டர், அதாவது வெற்றிமாறன் படங்களில் மொத்த கோலிவுட்லேயுமே வந்துட்டு பார்க்காத ஒரு ரோல், அதாவது மிக சொற்பமான படங்களில் மட்டும்தான் அந்த ரோல் வருன்ற ரோல் வந்து சீஃப் செக்ரட்டரி கேரக்டர். அது வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து உன்னை ரோலில் லக்ஷ்மி பண்ணியிருப்பாங்க அந்த ரோலை. அதாவது அவங்க தான் வந்துட்டு அந்த படத்துலேயே வந்து ஒரு மோசமான ஹிப்போக்ரைட்டாக இருக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு கிரைசிஸ் வர்றப்ப கமிஷனரே வந்து அவங்களோட ஹெல்ப் கேட்பாங்க, வந்து எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்னென்ன நடக்குது, ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சதும் எப்போ அவங்க சீட்டுக்கு எப்போ ஒரு ஆபத்து வருது, ஒரு கால் எடுக்கணும்னு வர்றப்போ என்னை விட்டுருங்க நான் வரல, அந்த வட சென்னையில் நீங்கள் என்ன செந்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணுங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் ராஜீவ் மேனன் வந்து அந்த ரோலை ராஜீவ் மேனன் சாரோட ரோலை வந்து இன்னும் டீப்பாக அதை வந்து வெற்றிமாறன் சார் வந்து ட்ராவல்ஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அவர் தான் வந்து மெயின் டெசிஷன் மேக்கரு. என்னதான் ராகவேந்தர், அவருக்கு மேலே ஜிவிஎம், அவருக்கு மேலே ஒரு எஸ்பி, ஒரு எம்எல்ஏன்னு எத்தனை பேர் இருந்தாலுமே கவர்மெண்ட்டோட டைரக்டாக இருக்கிறது ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரி தான். ஸோ அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் எப்படி ரூட் லெவல் வரைக்கும் பாதிக்கின்றது சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து வாத்தியாரோட ஃபேஸை ஸ்கெச் பண்ண சொல்லி பாகம் ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் சுனில் மேனன் அவளை தான் டிப்ளாய் பண்ணுவார் அந்த ஏரியாவுக்கு. ஒரு முக்கியமான ஒரு பியூரோக்ராட்டிக் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுப்பார் பார்ட் 1ல. ஸ்கெச் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அப்போ பப்ளிஷ் பண்ணாதான்
அவனுக்கு நம்ம ஏதோ பண்ணுறோங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்படி அப்போ பப்ளிஷ் பண்ண வேணான்னு சொல்லுவார் இல்லை. ஆனால் சீஃப் செக்ரட்டரியால் அந்த கால் எடுக்க முடிஞ்சது. லைக் அது வந்து நார்மலாக மற்ற படங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறதும் அந்த பவர் சென்டர் அங்கே தேங்கி இருக்கிறதும் அவங்களோட ஃபங்க்ஷனல் பவர்ஸ் எப்படி இருக்குங்கிறதும் பெருசாக தெரியாது. சூப்பராக ஒரு 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 டைலமா மாதிரி ட்ரைலமானு வச்சுக்கலாம். என்ன நடக்கும்னா அவங்கள்ட்ட வந்து போலீஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சார் ஆப்போசிஷன் பார்ட்டி போராட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க சார். எங்கெல்லாம்? தமிழ்நாடு ஃபுல்லாக சார். ஓகே பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னோடனே, சார் பெர்மிஷன் கொடுத்தா நிறைய பிரச்சனை வரும் சார் அப்படின்னோடனே, நோ 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 நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது. அவங்கள போராட விட்டாதான் மக்களுக்கு நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்ற நம்பிக்கை வரும். அவங்கள போராட விடலைன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அவங்க ரெஸ்ட்லெஸ் ஆகி வாத்தியார் மாதிரி அவங்க ஒரு ரேடிக்கலைஸ் ஆயிடுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்கள போராடவும் விடணும், அவங்கள வந்து பிரித்து தான் வச்சுருக்கணும், ஆனால் கரெக்டாக பிரிக்கணும். அவங்கள வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், த்ரெஷோல்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும். அவங்க அந்த பாரை விட்டு மேலேயும் போயிடக்கூடாது, கீழேயும் வந்துடக்கூடாதுன்றத. அவர் ரோல் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அண்ட் ஹவு த கவர்மெண்ட் இஸ் யூசிங் ஹிம் அஸ் அ பப்பட் டு மேனிப்புலேட் பீப்புள். அதுதான் வந்து அந்த ரோலோட அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பார் ஒரே இதில். இப்போ இந்த பாகம் 2 ட்ரெய்லரில் வந்து ஒரு சின்ன ஷார்ட்டில், சார் பெருமாள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், கால் சிஎம் ஒன் இஸ் ஹோம் ஃபோன் அப்படின்னு, ஹோம் லேண்ட்லைன் அப்படின்பாரு. அந்த மாதிரி அவரோட தாக்கம் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்துட்டு அந்த உன்னைப்போல் ஒரு படத்தில் வர மாதிரி தான். அந்த உன்னைப்போல சிஎம் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் பண்ணுறது அவர் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க அப்படின்பாரு. தான் ஆக்ஷன் பிளானை போட்டுட்டு இருப்பாங்க. அவரோட ப்ராக்சியாக அவர் நடிச்சிட்டு இருப்பார். இதுலேயே அதே மாதிரி தான். அந்த சோகால் சிஎம்மோட இந்த ப்ராக்சியாக வந்து இவர் தான் நடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இவர் எடுக்க டிசிஷன் என்னன்னா, கடைசியில் ரூட் லெவல் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றுறது இவர் எடுக்கிற ஒரு டிசிஷனாக தான் இருக்கும். ஆமாம். எனக்கு வந்து இதில் அந்த நம்ம முன்னாடி பேசுன மாதிரி அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த வெற்றிமாறன் வந்து அந்த காஸ்டிங்லேயும் வந்து ரொம்ப இதாக இருக்கும். லைக் ராஜமோகன் சார் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஹிம். அது பார்க்கும்போதுலேயே ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது அந்த பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்கணும். பயங்கர இன்டெலெக்சுவல். he still remains the same getup in பாகம் 2 ஆல்சோ. அதனால அந்த ஆடியோ லான்ச் வந்திருந்தப்போ கூட எனக்கு அவராகவே பார்க்க தெரியல. எனக்கு சீஃப் செக்ரட்டரியாக தான் அவர் பார்த்துட்டு இருந்தேன். அது பயங்கரமாக அவ்வளோ ஒரு தாக்கம் ஏற்படுத்தின ரோல் தான் அது. எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு ரோல். அவர் நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தார். ஃப்ளாலஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருது. இந்த படம் வந்து ஓவர் அண்ட் அவுட் கம்யூனிசம்காக ஒரு சைடு இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம வாழ்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து டெமோக்ரஸி. ஸோ நம்ம வந்து நேர்முகமாக டெமோக்ரஸி வெர்சஸ் கம்யூனிசம்னு பார்க்க முடியலனாலும் எதை நம்ம சார்ந்து இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். எப்பயுமே வந்து மார்ஜினலைஸ்டு விளிம்பு நிலை மனிதர்கள்னு சொல்லப்படுறவங்க, இந்த ஜெய்பீமில் காட்டப்படக்கூடிய அந்த ட்ரைபல்ஸாக இருக்கட்டும், இருளர்கள், மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், இல்லை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கும், எல்லா இடத்துலையும் வந்து ஜெய்பீம்லேயும் வந்து பவாச்சலதுரை வந்து சிவப்பு துண்டா போட்டு தான் அவர் அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பார். இங்கேயும் வந்து நம்ம என்ன தான் கம்யூனிசமோ சோஷியலிசமோ தற்கால ஒரு பாலிட்டிக்ஸுக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்காது. அது ரொம்ப ரொம்ப கனவுகள் நிறைந்த ஒரு சித்தாந்தம்னு நம்ம சொன்னாலும், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மார்ஜினலைஸ்டு பீப்புள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா, இது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போகிறதா அப்படின்றப்போ நான் நிறையா இடங்களில் நிஜமான வாழ்க்கையிலும் சரி, சினிமாக்களும் சரி முன்னெடுக்கிறது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தான். ஸோ இதை நம்ம வந்து இதுக்காக கம்யூனிஸ்ட் பாதி கரெக்டாக தப்பா அப்படிங்கிற நோஷனில் போக முடியாது. இதை வந்து ஏன் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது, இந்த குறையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் போலீஸ்னு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டெமோக்ரஸிலே நிறையா எலிமெண்ட்ஸ் இருந்தும் ஏன் மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் கையில் எடுக்கிறது ஒரு விதம். அது டெமோக்ரஸிலையும் அதுக்கு இடம் இருக்குது. அதை தாண்டி அவங்களில் ஒருத்தனாக இருக்கிறவன் நமக்காக போராடுறான் அப்படிங்கிற ஃபீலை வந்து 75 வருஷ டெமோக்ரஸியில் நம்மளால் கொடுக்க முடியலங்கிறது ஏன்னு நம்ம யோசிக்கணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம சைடு எடுக்க தேவையில்லை. வெற்றிமாறன் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறேன். நம்ம அவர் சைடு எடுக்கணும்னு சொல்லுவார். எனக்கு இந்த இடத்துல வந்து இதுவா அதுவான்னு எனக்கு சைடு எடுக்க தெரியல. ஆனால் இதனால் ஒரு சித்தாந்தத்தை மறுதளிச்சிட முடியாது. கம்யூனிஸ்ட் சிவப்பு துண்டு போடுறவங்க எல்லாருமே வன்முறையாளர்கள், அவங்க எல்லாருமே இதுதான் அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்க சொல்ல வர பாயிண்ட் நீங்கள் கேட்குறதே இல்லை. ஸோ அது மேபி
கேட்டால் ஏதாச்சும் மாற்றம் முடிவு பண்ணிட்டு கேட்காதீங்க, கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுறது. மேபி இந்த பர்டிகுலர் மூவியில் வந்து நமக்கு ஒரு ஒரு மாறுபட்ட பரிமாணத்தை கம்யூனிசத்துக்கு மேலே இருக்க ஒரு மனப்பான்மையோ இல்லை அதை பற்றி இதுக்கு முன்னாடி படங்களில் காட்டின பிம்பத்தையோ அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட் என்ன அதை பற்றி இயல்பு வாழ்க்கையில் வந்து கம்யூனிசம் வந்து இன்னும் ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து மேபி இந்த படத்தில் அவர் எடுத்திருக்காரா இல்லையான்னு தெரியல. எடுத்திருந்தாருன்னா நம்ம அதை பற்றியும் ஃபர்தராக பேசுவோம் படம் வந்ததுக்கப்புறம். ஓகே. ஸோ அஸ் அ ஃபைனல் நோட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பாக்கமொன்னில் வந்து அந்த கடைசியாக எல்லா படம் முடிஞ்சு தொடரும்னு போடுறதுக்கு முன்னாடி இவர் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் அஸ் அ வாத்தியாராக. என்னென்னா, தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அரசாங்கமும் பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த நோட்டோட நான் இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சைனிங் ஆஃப். பாய்.